பிரதீப். ஸோ எனக்கு பார்க்க போகிற டாபிக் பார்த்தீங்கன்னா இன்கோடேர்ம்ஸ். ஸோ இன்கோடேர்ம்ஸ்னால் என்ன அப்படின்னா, என்கொயரிஸ் ஹேண்டில் பண்ண எல்லாருமே பார்த்துருப்பீங்க. பையர்ஸ் வந்து எப்போதும் கேட்பாங்க, சிஐஎஃப் ப்ரைஸில் எனக்கு கொட்டேஷன் கொடுங்க, எஃப்ஓபி ப்ரைஸில் கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்க. ஸோ இந்த சிஐஎஃப், எஃப்ஓபி, சிஎன்எஃப் இந்த மாதிரி டேர்ம்ஸ் தான் வந்து இன்கோடேர்ம்ஸ்னு சொல்லுவாங்க. ஸோ ஜென்ரலாக இன்கோடேர்ம்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு எக்ஸ்போர்ட்டர் இருக்கார், ஒரு இம்போர்ட்டர் இருக்காங்க. இவங்க ரெண்டு பேத்துக்கு நடுவில் நடக்கிற ப்ராசஸ் இருக்குல்ல, மேனுஃபேக்சரிங் பண்ணி ஷிப்பிங் பண்ணி பையர்கிட்ட போய் சேர்க்குறது. ஸோ இந்த ப்ராசஸில் யார் யார் எந்தெந்த ப்ராசஸை வந்து ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்துக்கிறா அப்படின்னு டிஃபைன் பண்ணுறது தான் வந்து இன்கோடேர்ம். ஓகேங்களா? இதை புரிகிற மாதிரி சொல்லணும் அப்படின்னா, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் மேரேஜ் கண்டக்ட் பண்ணுறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ மேரேஜில் வந்து ஒரே ஆள் எல்லாத்தையும் பார்க்க மாட்டாங்க. கேட்ரிங் சர்வீசஸ் இருப்பாங்க, அவங்க கேட்ரிங் ஒர்க் பார்ப்பாங்க, ஸ்டேஜ் டெக்கரேஷன் அவங்க ஒர்க் பார்ப்பாங்க. இந்த மாதிரி வந்து ஒவ்வொரு டீமும் அவங்கவுங்க ஒர்க்கை வந்து ரெஸ்பான்சிபிள் எடுத்து ஸ்ப்ளிட் பண்ணிப்பாங்க. ஸோ இதே கான்செப்ட் தான் இங்கேயும். ஓகேங்களா? ஸோ எல்லாருக்கும் பழக்கப்பட்ட ஒரு கான்செப்ட் என்ன அப்படின்னா, மேனுஃபேக்சரோ இல்லை எக்ஸ்போர்ட்டர் அவங்களே எல்லா ஒர்க்கையும் பார்த்து இங்கேருந்து மேனுஃபேக்சரிங் பண்ணி இல்லை ப்ரொக்யூர் பண்ணி எடுத்துகிட்டு போய் ஷிப்பில் ஏற்றி அவங்களோட ப்ராடக்டை வந்து போய் சேர்த்துருவாங்க பையருக்கு. அப்படிங்கிறது தான் எல்லாருக்கும் தெரிஞ்ச கான்செப்ட். பட் அது இல்லாமல் பையரே வந்து நம்ம கண்ட்ரியில் ஆள் அரேஞ்ச் பண்ணி இங்கேருந்து அவங்களே எடுத்துகிட்டு போகிற மாதிரி கான்செப்ட்ஸ்லாம் இருக்குது. ஓகேங்களா? நீங்கள் வந்து ப்ராடக்டாக அவங்க சொல்கிற ஏஜென்ட்ஸ்ட்டை கொடுத்தா மட்டும் போதும், அதுக்கப்புறம் அவங்க பார்த்துப்பாங்க. ஸோ இந்த மாதிரி டேர்ம்ஸ்லாம் இருக்குது. ஸோ இதை பற்றின விஷயங்கள் தான் இன்கோடேர்ம்ஸ். ஸோ இதில் என்னென்ன டேர்ம்ஸ் இருக்குது, இது எப்படி ஹேண்டில் பண்ணுறது, அதுக்கு எப்படி ப்ரைஸ் குவாட் பண்ணுறது அவங்க கேட்கும்போது அப்படிங்கிறத பார்ப்போம். ஃபஸ்ட் டைப் வந்து பார்த்திங்கன்னா எக்ஸ் ஒர்க்ஸ். ஸோ இது ரொம்ப யூஸ் ஆகாது. எல்லோரும் எக்ஸ் ஒர்க்ஸில் ஹேண்டில் பண்ணுறவங்க கம்மி தான் எனக்கு தெரிஞ்சு. மெயின்லி இந்த மேனுஃபேக்சரிங் பண்ணுறவங்கள்ட்ட தான் வந்து பையர் டேரெக்டாக எக்ஸ் ஒர்க்கில் எடுப்பாங்க. அண்ட் அதுவுமே ரொம்ப ரேர் தான் வச்சுக்கோங்களேன். ஸோ எக்ஸ் ஒர்க்ஸில் ஒரு பையர் கேட்குறாங்க, அந்த டேர்ம்ஸில் வந்து அக்ரி பண்ணுறாங்க அப்படின்னா, அது எப்படி ப்ரைஸ் கோட் பண்ணுறதுனா, நீங்கள் மேனுஃபேக்சரிங் காஸ்ட்னால் ரா மெட்டீரியல் ப்ரொக்யூர் பண்ணுறது. ஸோ அதை வந்து மேனுஃபேக்சரிங் பண்ணுற யூனிட்டில் நடக்கிற ப்ராசஸ், அதுக்கு தேவையான காஸ்ட்டு, தென் லேபர் காஸ்ட்டு, எலக்ட்ரிசிட்டிக்கு காஸ்ட்டு. ஓகேங்களா? இந்த விஷயங்கள் எல்லாமே இன்க்ளூட் பண்ணது தான் வந்து மேனுஃபேக்சரிங் காஸ்ட். அண்ட் இன்க்ளூடிங் பேக்கிங். ஸோ பையர் வந்து என்ன மாதிரி பேக்கிங் கேட்குறான், அந்த பேக்கிங்கான சார்ஜ். ஸோ இது எல்லாமே சேர்த்து ஒரு ப்ராடக்டாக வெளில வருது பார்த்தீங்களா, அவுட்புட்டோ. ஸோ டோட்டலாக அந்த ப்ராடக்ட் மேனுஃபேக்சரிங் பண்ணுறது கூட டோட்டல் காஸ்ட் தான் மேனுஃபேக்சரிங் காஸ்ட். இதுக்கப்புறம் தான் ப்ராஃபிட். ஓகேங்களா? ப்ராஃபிட்டை வந்து எப்போதுமே ப்ராடக்ட்டில் தான் வைக்கணும். ஸோ அந்த ப்ராஃபிட் வச்சுட்டிங்க. ஸோ இது ரெண்டுத்தையும் சேர்த்தா எக்ஸ் ஒர்க்ஸ். ஓகேங்களா? எக்ஸ் ஒர்க்ஸ் வந்து ரொம்ப அடிக்கடி எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் ரொம்பலாம் யூஸ் ஆகாது. பட் தெரிஞ்சு வச்சுக்கிறது நல்லது எக்ஸ் ஒர்க்ஸ்னால் என்ன அப்படின்னு. ஓகேங்களா? எக்ஸ் ஒர்க்ஸில் வந்து உங்கள் யூனிட்டோட முடிஞ்சது உங்களுக்கு வேலை. உங்கள் கம்பெனியில் வந்து ப்ராடக்ட்டை வந்து மேனுஃபேக்சரிங் பண்ணி உங்கள் அங்கேயே டெலிவரி கொடுத்துட்டிங்கன்னா அங்கேயே முடிஞ்சது ஒர்க்கு. ஓகேங்களா? செகண்ட் டைப் பார்த்தீங்க அப்படின்னா காஸ்ட் அண்ட் ஃப்ரைட், சிஎன்எஃப்னு சொல்லுவாங்க. சிஎன்எஃப் அப்படின்னா என்ன, இந்த டேர்மில் ஒரு பையர் வந்து கொட்டேஷன் கேட்குறான், இந்த டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸில் உங்கள்கிட்ட பேசுகிறான் அப்படின்னா, இதில் நீங்கள் யாருக்கு என்னென்ன ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்குது, என்னென்ன விஷயங்கள் நீங்கள் கோட் பண்ணுறது அப்படிங்கிறத பார்ப்போம். ஸோ ஃபஸ்ட்டில் வந்து நான் எக்ஸ் ஒர்க்கில் சொன்ன மாதிரி மேனுஃபேக்சரிங் காஸ்ட்டு, ஸோ பேக்கிங் காஸ்ட்டு எல்லாமே வந்து கால்குலேட் பண்ணிடுறீங்க. அதுக்கப்புறம் ப்ராஃபிட் ஆட் பண்ணுறீங்க. ஓகேங்களா? ஸோ அதுக்கப்புறம் என்ன பண்ணணும் அப்படின்னா, லோக்கல் டிரான்ஸ்போர்ட். அதாவது நீங்கள் இப்போ கோயம்புத்தூர்லேயோ இல்லை மதுரையிலையோ ஏதோ ஒரு இடத்துல மேனுஃபேக்சரிங் யூனிட் இருக்குது அப்படின்னா, சரி அங்கேருந்து நீங்கள் எடுத்துகிட்டு போகிற காஸ்ட்டு போட்டு. ஓகேங்களா? எடுத்துகிட்டு போகிற காஸ்ட் வந்து லோக்கல் டிரான்ஸ்போர்ட், லாரி மூலமாக எடுத்துகிட்டு போவீங்க. ஸோ அந்த காஸ்ட்டு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இன்ஸ்பெக்ஷன், லேப் டெஸ்டிங். இது ரெண்டும் வந்து எல்லா டைம்லேயும் வராது. பையர் ப்ரிஃபர் பண்ணி அந்த மாதிரி இன்ஸ்பெக்ஷன் வைக்கணும், இல்லை லேப் டெஸ்டிங் பண்ணி தான். சில ப்ராடக்ட்ஸுக்கு வந்து லேப் டெஸ்ட் பண்ண ரிப்போர்ட்லாம் கேட்பாங்க. ஸோ அதுக்கு வந்து எஸ்ஜிஎஸ்லேயோ இல்லை இன்டர்டெக்லேயோ பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ சில லேப் டெஸ்ட்டு 1200 இந்த மாதிரி தௌசண்ட்ஸில் முடிஞ்சிடும். சிலது 20,000 30,000 வரைக்கும் இப்போ லேப் டெஸ்ட்லாம் இருக்குது. ஓகேங்களா? ஸோ அதுக்கான காஸ்ட்டு அது இருந்தது அப்படின்னா அதை ஆட் பண்ணணும். தென் ஃப்ரைட் சார்ஜ். ஃப்ரைட் சார்ஜ்னால் என்ன அப்படின்னா, நீங்கள் எடுத்துகிட்டு போயிட்டு ஒரு சிஎன்எஃப்ட கொடுத்துறீங்க, லாரியில் எடுத்துகிட்டு போயிட்டு கொடுக்குறீங்க. ஸோ அது எங்கே கொடுப்பீங்கன்னா, கண்டெய்னர் ஃபார்வர்டிங் ஸ்டேஷன்னு சொல்லுவாங்க, சிஎஃப்எஸ். ஃபுல்லாக அந்த இடத்துல வச்சு தான் எல்லா கண்டெய்னரையும் லோட் பண்ணி எடுத்துகிட்டு போவாங்க. ஓகேங்களா? அதுதான் வந்து சிஎஃப்எஸ். அந்த இடத்து வரைக்கும் எடுத்துகிட்டு போகிறதோட உங்களுக்கு லோக்கல் டிரான்ஸ்போர்ட் முடிஞ்சுது. அதுக்கப்புறம் அவங்க பண்ண போகிறது எல்லாமே ஃப்ரைட் சார்ஜில் வரும். அதாவது ஷிப்பிங் சார்ஜஸ்ன்னு சொல்லுவோம். ஸோ அங்கேருந்து எடுத்துகிட்டு போகிற எல்லா சார்ஜஸுமே வந்து யார் கொடுப்பா, அது எப்படி கால்குலேட் பண்ணுறதுனா, லாஜிஸ்டிக்ஸ் இருக்காங்கள்ல. ஸோ அவங்க வந்து சிஎன்எஃப் ஏஜென்ட்ஸ் இருப்பாங்க உள்ள. ஸோ அவங்கள கான்டாக்ட் பண்ணிங்க அப்படின்னா, அந்த இடத்துல இருந்து பையரோட இடத்துக்கு கொண்டு போகிற வரைக்கும் உள்ள சார்ஜஸ் என்னங்கிறத அவங்க கொட்டேஷனாக கொடுத்துருவாங்க. ஓகேங்களா? ஸோ இதுதான் வந்து ஃப்ரைட் சார்ஜுங்கிற விஷயத்தில் வரும். ரைட்டுங்களா? ஸோ அதுக்கப்புறம் வந்து இசிஜிசி பாலிசி.
இசிஜிசி பாலிசி மீன்ஸ் பையர் வந்து நல்லவனா, ஸோ அந்த கிரெடிட் செக் பண்ணுறது. ஸோ அதுக்கப்புறம் வந்து நீங்கள் என்ன பேமெண்ட் டைம் கொடுத்தாலும் வந்து ஏதாவது லாஸ் ஆச்சு அப்படின்னா வந்து கவர்மெண்ட் ஏற்றுக்கும். ஸோ அதுக்கு பாலிசிஸ் இருக்குது, ஓகேங்களா. ஸோ சப்போஸ் பையர் வந்து உங்களை நீங்கள் பேமெண்ட் டைம் பேசியிருக்கீங்க, என்ன தான் சேஃபாக பேசியிருந்தாலும் அவன் ஏதாவது ட்ரிக் மூலமாக உங்களை ஏமாத்திடுறான்னு வச்சுக்கோங்களேன், பேமெண்ட் ப்ராப்பராக வராமல். ஸோ அப்போ நீங்கள் அந்த கவர் பாலிசி எடுத்திருந்தீங்க அப்படின்னா நீங்கள் அதை வந்து கிளைம் பண்ணிக்கலாம், ஓகேங்களா. இதை எல்லாமே வந்து முன்னாடியே பண்ணிடணும். இசிஜிசி பாலிசிலாம் எடுக்கும்போது வந்து முன்னாடியே பண்ணிடணும். நான் அந்த இசிஜிசியை பற்றி நான் அது எப்படி பாலிசிஸ், என்ன மாதிரி பாலிசிஸ் இருக்குது, எப்படி எடுக்கிறதுங்கிறத நான் இன்னொரு வீடியோவில் சொல்கிறேன். ஸோ இந்த எல்லா விஷயங்களையும் வந்து ஆட் பண்ணால் அது வந்து காஸ்ட் அண்ட் ஃப்ரைட். இதுதான் வந்து காஸ்ட் அண்ட் ஃப்ரைட். அண்ட் இதில் வந்து என்ன உங்களோட ரெஸ்பான்சிபிலிட்டி வந்து என்னென்ன இருக்கும், எது இருக்காது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இங்கே மேனுஃபேக்சரிங் பண்ணி நீங்கள் அங்கே எடுத்துகிட்டு போகிற வரைக்கும் எல்லாமே உங்கள் காஸ்ட் தான். ஸோ பையரோட போர்ட், அதாவது பையரோட டெஸ்டினேஷன் கிடையாது, பையரோட போர்ட்டு, ஓகேங்களா. எடுத்துகிட்டு போகிற வரைக்கும் உங்களோட காஸ்ட்டு. இதில் ஒரே ஒரு விஷயம் வராது, அப்படி என்ன வராது பார்த்தீங்க அப்படின்னா இன்சூரன்ஸ் வந்து அவன் தான் பார்த்துக்கணும். அவன் வேணும்னா இன்சூர் பண்ணிப்பான், ஓகேங்களா. ஸோ இன்சூரன்ஸ் அது மட்டும்தான் வராது, மற்றபடி காஸ்ட் அண்ட் ஃப்ரைட்டில் எல்லாமே வரும், ஓகேங்களா. தேர்ட் ஒன், காஸ்ட் இன்சூரன்ஸ் அண்ட் ஃப்ரைட், சிஐஎஃப், ஓகேங்களா. இந்த சிஎன்எஃப் அண்ட் சிஐஎஃப் இந்த ரெண்டு தான் வந்து அடிக்கடி நம்ம யூஸ் பண்ணுவோம், ஓகேங்களா. எக்ஸ்ஒர்க்கும் சரி, அடுத்து எஃப்ஓபின்னு ஒன்று சொல்லுவோம், ஸோ அதுவும் சரி. ஸோ அதெல்லாம் ரொம்ப கிடையாது. எஃப்ஓபி கூட ஓரளவுக்கு எல்லோரும் யூஸ் பண்ணுவாங்க, பட் அந்த சிஏஎஃப் எக்ஸ்ஒர்க் ரொம்ப கம்மி. சிஏஎஃப் அண்ட் சிஎன்எஃப் ரொம்ப அதிகமாக யூஸ் பண்ணக்கூடிய ஒரு டேர்ம்ஸ். இந்த சிஎன்எஃப்க்கு வந்து சிஎன்எஃப்பும் சிஏஎஃப்க்கு என்ன டிஃப்ரென்ஸ் அப்படின்னா இன்சூரன்ஸ் மட்டும்தான். சிஏஎஃப்பில் வந்து எல்லாமே நீங்கள் தான் பண்ணணும், ஓகேங்களா. சேம் அதில் உள்ள எல்லா விஷயங்களும் ஒன்று தான். மேனுஃபேக்சரிங் காஸ்ட், ப்ராஃபிட், லோக்கல் ட்ரான்ஸ்போர்ட், இன்ஸ்பெக்ஷன் எல்லாமே ஒன்றே என்ன ஆட் ஆகும் அப்படின்னா மெரைன் இன்சூரன்ஸ், ஓகேங்களா. ஸோ நீங்கள் எடுத்துகிட்டு போகிற வழியில் சப்போஸ் அந்த கண்டெய்னர் டேமேஜ் ஆகுது, இல்லை அந்த கப்பலே வந்து மூழ்கிடுதுன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ அதுக்கு வந்து நீங்கள் இன்சூர் பண்ணணும், ஓகேங்களா. அந்த இன்சூரன்ஸ் காஸ்ட்டையும் இதில் இன்க்ளூட் பண்ணுறது தான் மெரைன் இன்சூரன்ஸ், ஓகேங்களா. இதுதான் வந்து சிஐஎஃப். நெக்ஸ்ட்டு வந்து ஃப்ரீ ஆன்போர்ட், அதாவது எஃப்ஓபின்னு சொல்லுவோம். ஸோ இதில் நிறைய பேருக்கு எஃப்ஓபி ப்ரைஸ் கால்குலேட் பண்ணுறது தான் கஷ்டமாக இருக்கும். சிஐஎஃப் அண்டு சிஐஎஃப் கண்டுபிடிச்சிடலாம், ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். பட் எஃப்ஓபி வந்து இதில் ஒரு சின்ன ட்ரிக் இருக்குது. எல்லோரும் என்ன நினைப்பீங்க அப்படின்னா, எஃப்ஓபி ப்ரைஸ்னால் போர்ட் வரைக்கும் எடுத்துகிட்டு போய் கொடுத்துட்டோம் அப்படின்னா அதோட முடிஞ்சுது அப்படின்னா அது ஜென்ரலாக சொல்கிற விஷயம். ஆக்சுவலி அது கரெக்டு தான், பட் அதை வந்து பிகினர்ஸ் எப்படி புரிஞ்சுக்கிறாங்க அப்படின்னா, லாரியில் ஸ்ட்ரைட்டாக நான் போர்ட்டுக்கு தான் எடுத்துகிட்டு போகிறேன் அப்படின்னு நிறைய பீப்புள்ஸ் நினச்சிக்கிறீங்க. ஆக்சுவலி அது தப்பு. நீங்கள் லாரியில் டேரெக்டாக போர்ட்டுக்கெலாம் நீங்கள் எடுத்துகிட்டு டேரெக்டாலாம் போர்ட்டுக்கு எடுத்துகிட்டு போக மாட்டீங்க, ஓகேங்களா. வேர் ஹவுஸ் இருக்கும், அந்த வேர் ஹவுஸ் அதாவது சிஎஃப்எஸ்ன்னு சொல்லுவோம். ஸோ அங்கே போயிட்டு அதை வந்து கண்டெய்னரில் ஸ்டோர் பண்ணி அதுக்கப்புறம் அவங்க தான் வந்து போர்ட்டுக்கு எடுத்துகிட்டு போவாங்க, ஓகேங்களா. ஸோ இதை வந்து நிறைய பீப்புள்ஸ் வந்து நான் பேசின வரைக்கும் எல்லோரும் அது எப்படி புரிஞ்சு வச்சுக்கிறாங்க அப்படின்னா, மேனுஃபேக்சரிங் யூனிட்லேருந்து ஸ்ட்ரைட்டாக நீங்கள் போர்ட்டுக்கு தான் எடுத்துகிட்டு போவீங்க அப்படின்னு நினச்சிக்கிறீங்க. ஸோ அது வந்து தப்பு. ஸோ ஸ்ட்ரைட்டாலாம் போர்ட்டுக்குள்ளே நீங்கள் எடுத்துகிட்டு போக முடியாது. அண்ட் சிஎஃப்எஸில் வந்து எல்லாத்தையும் ஹேண்டில் பண்ணி அவங்க அதை உள்ள அரேஞ்ச் பண்ணி அவங்க தான் எடுத்துகிட்டு போவாங்க, ஓகேங்களா. ஸோ இதில் என்ன ஒரு மிஸ்டேக் பண்ணுவீங்க அப்படின்னா, இந்த மிஸ்டேக் என்னன்னு சொல்கிறதுக்கு முன்னாடி ஒரு கொட்டேஷன் கேட்குறீங்க, ஒரு லாஜிஸ்டிக்ஸில் வந்து ஒரு கொட்டேஷன் கேட்குறீங்க. சப்போஸ் வந்து சென்னை போர்ட்லேயோ தூத்துக்குடி போர்ட்லேருந்து இப்போ நான் ஜபல் அலி, துபாயில் வந்து ஜபல் அலிக்கு ஃபேமஸான போர்ட். ஸோ அந்த ஜபல் அலி போர்ட்டுக்கு நான் ஒரு கொட்டேஷன் கேட்குறேன். எனக்கு ஒரு 40 ஃபீட் கண்டெய்னர் வந்து கோகனட் ஏற்றிட்டு போகிறதுக்கு வந்து எனக்கு கொட்டேஷன் கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறேன். ஸோ அவங்க எப்படி கொட்டேஷன் கொடுப்பாங்க, அதுக்கான ஃபார்மட் எப்படி இருக்கும்னு ஃபஸ்ட்டு உங்களுக்கு தெரியணும். அது தெரிஞ்சால் தான் எஃப்ஓபி கால்குலேட் பண்ணுறதுக்கு புரியும். ஸோ அது ஃபார்மட் எப்படி இருக்குன்னா, ஓகே, இதுதான் வந்து நான் வாங்கின ஒன் ஆஃப் த குவாட் இது. ஸோ இதில் வந்து இது ஆக்சுவலி கொஞ்சம் ஓல்டு, பட் இப்போ இதில் உள்ள ப்ரைஸஸ் மாறி இருக்கலாம், ஓகேங்களா. இது தூத்துக்குடி போர்ட்லேருந்து ஜபல் அலி போர்ட்டுக்கான சார்ஜ், ஒரு 40 ஃபீட் கண்டெய்னருக்கான சார்ஜ், ஓகேங்களா. இதில் USD 425 போட்டிருக்கு பார்த்தீங்களா, அது வந்து ஃப்ரைட் சார்ஜ். ஃப்ரைட்னா நீங்கள் கண்டெய்னரில் ஸ்டஃப் பண்ணி கப்பலில் ஏற்றிடுறீங்க, ஓகேங்களா. அந்த கப்பல் அங்கேருந்து எடுத்துகிட்டு போயிட்டு அந்த கண்ட்ரியில் போய் டெலிவரி பண்ணுது பார்த்தீங்களா. ஸோ அதுதான் வந்து ஃப்ரைட் சார்ஜ். எப்படி பஸ் டிக்கெட் வாங்குறோம்ல, அதுதான், ஓகேங்களா. ஸோ ஒரு பஸ்ஸில் ஏறி உட்காந்துட்டீங்க, அந்த பஸ் ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு போய் உங்களுக்கு கொடுத்துருச்சு அப்படின்னா அதுக்கான பஸ் சார்ஜ் நம்ம கொடுக்குறோம். ஸோ அதுதான் வந்து
ஃப்ரைட் சார்ஜ். இது வந்து இன்டர்நேஷ்னல், இது எப்போதுமே யூஎஸ்டியில் தான் மென்ஷன் பண்ணுவாங்க. ஓகேங்களா, மற்ற எல்லாமே ஐஎன்ஆரில் இருக்கும். நீங்கள் ஜென்ரலாகவே குவாட் வாங்கினீங்கனாலே பாருங்கள், எப்போதுமே ஒரு லாஜிஸ்டிக்ஸ் வந்து ரவுண்டாக சொல்ல மாட்டாங்க. டோட்டலாக வந்து உங்கள் ப்ராடக்ட் இங்கேருந்து அங்கே எடுத்துகிட்டு போகிறதுக்கு வந்து 70,000 ஆகும், 80,000 ஆகும் அப்படின்னு வாய் வார்த்தையில் சும்மா ரவுண்டாலாம் சொல்ல மாட்டாங்க. அப்படி சொன்னாங்க அப்படின்னா அவங்களுக்கு விஷயம் தெரியல, உங்கள் புதுசுன்னு அர்த்தம். இப்படி தான் கொட்டேஷன் கொடுக்கணும். ஓகேங்களா, ஸோ இது இந்த USD 425ங்கிறது ஃப்ரைட் சார்ஜ். இது இல்லாமல் ப்ளஸ் நல்லா பார்த்தீங்க ஜூஸ், இது இல்லாமல் டிஹெச்சி, பிஎல்ஃபி, ஃபீடர் டாக்ஸு, சீல் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய சின்ன சின்ன விஷயங்கள் வரும். இதெல்லாம் நிறையா டெக்னிக்கலான விஷயம். இது நான் இப்போ சொன்னால் உங்களுக்கு புரியாது, நீ போக போக உங்களுக்கு இது புரியும் இது என்னங்கிறது. ஓகேங்களா, இது எல்லாமே லோக்கல் சார்ஜஸ்ன்னு சொல்லுவாங்க. இது எல்லாமே லோக்கல் சார்ஜஸ். லோக்கல் சார்ஜஸ் அப்படின்னா நீங்கள் இப்போ சிஎஃப்எஸில் போய் கொடுத்துறீங்க, உங்கள் லாஜிஸ்டிக்ஸ் சொல்கிற சிஎஃப்எஸில் நீங்கள் வந்து உங்கள் லாரியில் எடுத்துகிட்டு போய் கொடுத்துறீங்க. அவங்க அங்கே என்ன பண்ணுவாங்க அப்படின்னா உங்களோட ப்ராடக்ட் எடுத்து கண்டெய்னரில் ஸ்டஃப் பண்ணி அதில் வந்து நிறைய லீகல் ஃபார்மாலிட்டிஸ்லாம் இருக்குது. ஓகேங்களா, அந்த ஃபார்மாலிட்டிஸ் எல்லாம் பண்ணுறதுக்கு எல்லாத்துக்கும் சார்ஜ் இருக்குது. ஓகேங்களா, அந்த எல்லா சார்ஜையும் வந்து ஐஎன்ஆரில் இருக்கும். எதனால் ஐஎன்ஆரில் போடுது அப்படின்னா அது வந்து லோக்கல் சார்ஜ், எல்லாமே இந்தியாவுக்குள்ளே நடக்குது. அதனால் வந்து பார்த்திங்கன்னா அதெல்லாம் லோக்கல் சார்ஜ், அதனால தான் இந்தியன் ருப்பீஸில் போட்டிருப்பாங்க. ஓகேங்களா, இப்போ எஃப்ஓபி ப்ரைஸில் என்ன ஆகும் அப்படின்னா இது எல்லாத்தையுமே நீங்கள் சேர்க்கணும். சில பீப்புள்ஸ் என்ன பண்ணிடுறாங்கன்னா அந்த டிரான்ஸ்போர்ட் சார்ஜ் இருக்குல்ல, லாரிக்கு எவ்வளோ சார்ஜ் பண்ணுறாங்களோ, ஸோ அது அந்த இடத்தோட நிப்பாட்டிடுறாங்க. அதோட நிப்பாட்டி ப்ரைஸ் கட் பண்ணிடுறாங்க. ஆக்சுவலி அதுக்கப்புறம் வந்து ஒரு பெரிய வேல்யூ இருக்குது. லோக்கல் எப்போதுமே எக்ஸ்போர்ட்டில் வந்து லோக்கல் சார்ஜஸ் அதிகமாக தான் இருக்கும். ஓகேங்களா, இப்போ டோட்டலி இப்போ கோகோனட் வந்து இங்கேருந்து டபிள்யூ எடுத்துகிட்டு போகிறதுக்கு ஒரு 70,000 ஆகுதுன்னா அதில் வந்து மேஜர் காஸ்ட் பார்த்திங்கன்னா லோக்கல் சார்ஜ் தான் இருக்கும். ஒரு 40,000 வந்து லோக்கல் சார்ஜ் இருக்கும், 30,000 வந்து ஷிப்பிங் சார்ஜஸ் இருக்கும். 30,000 கூட இல்லை, 50,000 வரை கூட லோக்கல் சார்ஜஸ் இருக்கும். மீதி உள்ள அந்த 25,000 தான் நீங்கள் அந்த ஃப்ரைட் சார்ஜ் இருக்கும். ஓகேங்களா, ஸோ அந்த 40,000 நீங்கள் எஃப்ஓபியில் ஆட் பண்ணணும். அது யாருமே பண்ணுறதே கிடையாது. நிறைய பேர் வந்து டிரான்ஸ்போர்ட் அந்த லாரி பண்ணுறதோட நிப்பாட்டிக்கிறீங்க, லாரியோட நிப்பாட்டிக்கிட்டு அதுதான் எஃப்ஓபின்னு நினைக்கிறேன். கிடையவே கிடையாது. லாரி டிரான்ஸ்போர்ட்டுக்கு அப்புறம் இது வரைக்கும் அந்த லாரி டிரான்ஸ்போர்ட் பண்ணியிருப்பீங்க, எல்லாமே பண்ணியிருப்பீங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த இதெல்லாம் ஆட் பண்ணணும். இதெல்லாம்னா இந்த USD 425 மட்டும் விட்டுட்டு டிஹெச்சி இந்த 6,000 இது எல்லாமே இதில் போட்டிருக்க அமௌண்ட் எல்லாமே ஆட் பண்ணணும். இது ப்ளஸ் சர்வீஸ் டேக்ஸ்னால் 15% சர்வீஸ் டேக்ஸ். ஸோ அதை வந்து கால்குலேட் பண்ணி எல்லாத்தையுமே ஆட் பண்ணணும். ஸோ இதில் இந்த வேல்யூ எங்கெங்கெல்லாம் போட்டிருக்காங்களோ எல்லாத்தையும் ஆட் பண்ணிங்கன்னா தான் எஃப்ஓபி ப்ரைஸ். ஓகேங்களா, ஸோ எஃப்ஓபி ப்ரைஸில் என்னென்ன விஷயங்கள் வரும் வராதுங்கிறத இப்போ நான் சொல்கிறேன். ஓகே, ஸோ அது பார்த்தாச்சு. ஸோ இதில் வந்து சேம் மேனுஃபேக்சரிங் காஸ்ட் வரும், ப்ராஃபிட் வரும், லோக்கல் டிரான்ஸ்போர்ட் வரும், அண்ட் இன்ஸ்பெக்ஷன், லேப் டெஸ்டிங் இதெல்லாம் சொன்னால் சேம் வரும். இதுக்கப்புறம் இதில் மெயினாக வராது இன்சூரன்ஸ். ஓகேங்களா, இது எஃப்ஓபியில் என்ன நடக்கும் அப்படின்னா நீங்கள் வந்து ஒரு போர்ட்டில் அவன் சொல்கிற ஒரு லாஜிஸ்டிக்ஸ் சொல்லுவான். ஸோ அவங்க ஒரு பார்ட்டி சொல்லுவான். ஸோ அவங்கக்கிட்ட போய் கொடுத்துட்டிங்கன்னா அதோட உங்கள் ஒர்க்கு முடிஞ்சுது. இது ரொம்ப ரிஸ்க் ஃப்ரீயான ஒரு மெத்தட். ஓகேங்களா, ஸோ அதோட உங்கள் ஒர்க்கு முடிஞ்சுது. ஸோ அதில் வந்து நீங்கள் ஆட் பண்ணக்கூடிய விஷயங்கள் என்ன, லாஸ்ட்டாக அதை ஆட் பண்ணக்கூடிய நான் சொல்லிட்டேன். அந்த 425 அப்படி USD அவங்க கொடுக்குற ஃப்ரைட் சார்ஜ் அதை மட்டும் மைனஸ் பண்ணிவிட்டு இந்த லேப் டெஸ்டிங்க்கு அப்புறம் லேப் டெஸ்டிங் இதெல்லாம் ஆட் பண்ணதுக்கப்புறம் அந்த மீதி உள்ள லோக்கல் சார்ஜஸ் எல்லாத்தையும் ஆட் பண்ணிங்கன்னா தான் அது வந்து எஃப்ஓபி. ஓகேங்களா, அதில் இன்சூரன்ஸ் வராது, இன்சூரன்ஸ் இதில் ஆட் பண்ண தேவையில்லை. ஓகேங்களா, ஸோ இதுதான் வந்து எஃப்ஓபி. நிறையா அதான் எல்லோரும் பண்ணுற ஒரே மிஸ்டேக் வந்து அது காமனான மிஸ்டேக் வந்து லாரியோட நிப்பாட்டிக்கிறீங்க. லாரிக்கு அப்புறம் மெயினான சில வேல்யூஸ் இருக்குது. ஸோ அதை விட்டுட்டிங்கன்னா உங்களுக்கு அது ப்ராஃபிட்டில் கண்டிப்பாக அடி வாங்கிடும். ஓகேங்களா, இதுதான் வந்து எஃப்ஓபியில் மெயினான பாயிண்ட்டு. ஓகே, ஃபைனலி வந்து பார்த்திங்கன்னா அடிக்கடி கேட்கக்கூடிய கொஷின், ஃப்ரீக்வெண்ட்லி ஆஸ்க்டு கொஷின்ஸ். ஓகேங்களா, இது என்னென்ன விஷயங்கள்னால் ஃபஸ்ட்டு ஒன்று CAF vs FOB. சில கிளாஸஸில் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா சிஏஎஃப்பில் பண்ணவே பண்ணாதீங்க, சிஏஎஃப்பில் பண்ணிங்கன்னா லாஸ் முடிஞ்சது உங்களுக்கு கதை. ஓகேங்களா, எஃப்ஓபியில் தான் பண்ணணும். ஸோ சிஏஎஃப்லாம் தயவுசெய்து தொட்டுறாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு டீச் பண்ணுறாங்க. ஆக்சுவலி எஃப்ஓபியில் தான் பண்ணுவேன் அப்படின்னா நீங்கள் பிஸ்னஸே பண்ண முடியாது. ஓகேங்களா, சிஏஎஃப் தான் இங்கே மெயினாக நடக்கிற ட்ரேட். எஃப்ஓபி வந்து ரிஸ்க்கு ரொம்ப கம்மி. ஓகேங்களா, இங்கே எதனால் அவங்க அப்படி சொல்கிறாங்க அப்படின்னா, ஒன்று அவங்களுக்கு விஷயம் தெரியல, ரெண்டாவது எஃப்ஓபியில் வந்து ரிஸ்க்கே இல்லாதனால உங்களுக்கு ரிஸ்க்கே இதில் கிடையாது இந்த பிஸ்னஸில் அப்படின்னு சொல்லிட்டு உங்களை கான்ஃபிடென்ட் க்ரியேட் பண்ணுறதுக்காக சொல்லக்கூடிய விஷயங்கள். ஓகேங்களா, சிஏஎஃப்பில் பண்ணவே பண்ணாதீங்க, சிஏஎஃப்பில் குவாலிட்டி இஷ்யூ வரும், லாஸ் ஆகிடும், உடனே ரிட்டர்ன் கொடுத்துருவாங்க, அது சொல்லுவாங்க. எஃப்ஓபியில் பார்த்திங்கன்னா எந்த ரிஸ்க்குமே இருக்காது, நீங்கள் கொடுத்துட்டீங்க அதோட உங்களுக்கு வேலை முடிஞ்சது, ஈஸியாக உங்களுக்கு எந்த ரிஸ்க்கும் இல்லாமல் நீங்கள் ப்ராஃபிட் அடிச்சுட்டு போகலாம் அப்படிமா. ஆக்சுவலி எஃப்ஓபியில் வந்து அந்த பையருக்கு நல்ல எப்படி சொல்கிறது நாலேஜ் இருக்கணும், இம்போர்ட்டிங்கில் ஹியூஜ் லெவல் ஆஃப் நாலேஜ் இருந்தால் தான் அவன் எஃப்ஓபியில் பண்ணுவான்.
ஸோ புதுசாக வரவங்கலாம் வந்து அவன் இடத்துக்கு வந்து சேஃபாக எல்லாத்தையும் எப்போதுமே நீ யாராக இருந்தாலுமே எப்படி யோசிப்போம். ஸோ எந்த ரிஸ்க்குமே இல்லாமல் நமக்கு சேஃபாக வந்துடணும் அப்படின்னு தான் யோசிப்போம். ஸோ நம்மளே போய்ட்டு அதாவது இப்போ ஒரு ப்ராடக்ட் நீங்கள் ஆட் பண்ணுறீங்க, அதாவது ஆர்டர் கொடுக்குறீங்க ஃப்ளிப்கார்ட்டில், ஓகேங்களா. ஸோ இங்கேருந்து ஆர்டர் கொடுக்கும்போது அந்த ப்ராடக்ட்டை கொரியர்காரன் இங்கே வரைக்கும் எடுத்துகிட்டு வந்து நம்ம கையில் கொடுத்துடணும், சேஃபாக கொடுக்குறோம் அப்படிங்கிறதான எல்லாம் யோசிப்போம். நானே போய் ஃப்ளிப்கார்ட் கடையில் எங்கே இருக்குன்னு பார்த்து பெங்களூர்லேயோ இல்லை மும்பைலையோ அங்கே இருக்கிற ஷாப் அவன் சொல்கிற ஷாப்பில் போய் நான் வாங்கிக்கிறேன்ட்டு யாரும் இங்கேருந்து கிளம்பி போய் வாங்கிட்டு வர மாட்டோம், ஓகேங்களா. இங்கேருந்து ஆர்டர் போட்டால் வீட்டுக்கு சேஃபாக வரணும்னு நினைக்கிறது தான் காமனான இது. சேம் அதே தான் இங்கேயும் எல்லாருமே சிஎஃப் தான் மேக்ஸிமம் கேட்பாங்க. சில பையர்ஸ் மட்டும் எஃப்ஓபி வந்து ப்ரிஃபர் பண்ணுவாங்க, ஓகேங்களா. ஸோ சிஎஃப்பில் தான் இதில் ஒரு விஷயம் மெயின் விஷயம் என்னென்னா பேமெண்ட் டேர்ம் தான் மெயினான விஷயம். ஸோ நீங்கள் சிஎஃப்பில் பண்ணாலும் சரி, எஃப்ஓபியில் பண்ணாலும் சரி, சிஎன்எஃப்பில் பண்ணாலும் சரி, ஓகேங்களா. பேமெண்ட் டேர்ம் கரெக்டாக பண்ணுங்கன்னா எதுலேயுமே ரிஸ்க் கிடையாது. நீங்கள் எஃப்ஓபியில் பண்ணாலும் சரி, சிஎஃப்பில் பண்ணாலும் சரி, பேமெண்ட் அட்வான்ஸோ இல்லை லெட்டர் ஆஃப் கிரெடிட்டோ எல்சி அட் சைட்டோ இது வந்து ப்ராப்பராக வாங்கிட்டீங்கன்னா இதில் எந்த இஷ்யூமே கிடையாது. என்ன எஃப்ஓபியை விட சிஏஎஃப்பில் என்ன ரிஸ்க் அப்படின்னா கார்கோ இன்சூரன்ஸ், அந்த போகிற இடத்துல ஏதாவது டேமேஜஸ் ஆகுது அது மாதிரி. ஆனால் அதையுமே நீங்கள் இன்சூரன்ஸில் கவர் பண்ணிடலாம், ஓகேங்களா. ஸோ அப்போ வந்து அந்த ரிஸ்க்கும் அங்கே போயிடுது. அதனால் இதில் தான் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ஸ்ட்ராங்காக இருந்தீங்கன்னா பிஸ்னஸ் பண்ண முடியாது. சிஏஎஃப்லேயும் பண்ணுவேன், சிஎன்எஃப்லேயும் பண்ணுவேன் அப்படின்ட்டு நீங்கள் ரெடியாக இருந்தால் மட்டுமே பண்ண முடியும், ஓகேங்களா. தென் செகண்ட் கொஷின், இது ஆக்சுவலி இது ரொம்ப டிஃப்ரெண்ட்டான கொஷின், எல்லாருக்கும் இந்த கொஷின் தோணாது. ஒருத்தர் என்கிட்ட கேட்டார், ஆர்சிஎம்சி, அதாவது இப்போ கோகனட் எக்ஸ்போர்ட் பண்ணோம், கோகனட் போர்டில் வந்து மெம்பர் ஆகணும், ஓகேங்களா. அந்த காஸ்ட்டையும் நான் எடுத்துகிட்டு போய் நான் குவாட்டில் சேர்க்கணுமா, கொட்டேஷன் கொடுக்கும்போது அந்த காஸ்ட், அதாவது ஃபஸ்ட் டைம் அவர் பண்ண போகிறாரு, ஓகேங்களா. ஃபஸ்ட் டைம் எக்ஸ்போர்ட் பண்ண போகிறாரு, தடவை கொட்டேஷன் கேட்குறாங்க. கேட்கும்போது அவர் அப்போ தான் வந்து மெம்பர்ஷிப் வாங்கியிருக்காரு, அதுக்கும் ஒரு செலவு பண்ணியிருக்காரு. ஆக்சுவலி நீங்கள் ஒரு ஆர்டரை ப்ராசஸ் பண்ணுறதுக்கு எங்கெல்லாம் செலவு பண்ணுறீங்களோ அந்த அமௌண்ட்டெல்லாம் வந்து கொட்டேஷனில் சேர்க்கணும், அது ஜென்ரலான விஷயம். ஆனால் இந்த ஆர்சிஎம்சி வந்து உங்களோட இதுக்காக எடுக்கிறது, ஓகேங்களா. அது பையர், இது வந்து காமனாக எல்லா ஆர்டருக்கும் நீங்கள் வந்து அந்த ஆர்சிஎம்சி யூஸ் பண்ண போகிறீங்க, ஓகேங்களா. அது வந்து எக்ஸ்போர்ட் ப்ரொமோஷன் கவுன்சிலில் வாங்குற சர்டிஃபிகேட் தான் ஆர்சிஎம்சி. அதை வந்து நான் வந்து கொட்டேஷனில் சேர்க்கணுமா அப்படின்னு ஒருத்தர் கேட்டார். ஸோ அது சேர்க்கவே கூடாது. அவர் சொல்கிறது வந்து எப்படி இருக்குன்னா, நீங்கள் ஐஇ கோட் எடுத்ததுக்கு செலவாச்சு, பேங்க் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணதுக்கு செலவாச்சு, அப்புறம் வெப்சைட் டிசைன் பண்ணதுக்கு செலவாச்சு, இது எல்லாத்தையும் தூக்கிட்டு போய் நீங்கள் அதில் கொடுத்து அதில் போட்ட செலவெல்லாம் எடுத்துடலாம். ஸோ அது வந்து தப்பு. ஸோ சேம் கான்செப்ட் தான் இது ஆர்சிஎம்சியும். நீங்கள் வந்து இது வந்து உங்களுக்காக பண்ணது, ஒரு ப்ராடக்ட்டை நீங்கள் போர்ட்லேருந்து வெளில எடுத்துகிட்டு போகணுங்கிறதுக்காக பண்ணது. இதை வந்து பையர்கிட்ட வந்து அந்த குவார்ட்டில் ஆட் பண்ணக்கூடாது. அப்படியே ஆட் பண்ணிங்கனாலும் ப்ரைஸ் எங்கேயோ போயிடும், ஓகேங்களா. அது வந்து உங்களுக்கு க்ளோஸ் ஆகாது. இதுதான் விஷயம். தேர்ட் ஒன் பார்த்தீங்கன்னா, ஹவு டு நோ த ப்ராடக்ட்ஸ் மார்க்கெட் ப்ரைஸ். இப்போ ஒரு எக்ஸாம்பிள் நான் முன்னாடி ஒரு வீடியோவில் சொல்லியிருந்தேன், ஒரு பையர் வந்து ஒரு ப்ராடக்ட் கேட்டிருந்தார். ஸோ ப்ராடக்ட் இங்கே என்ன ரேஞ்சில் வந்து எக்ஸ்போர்ட் ஆகிட்டு இருக்குன்னே தெரியாமல் ஒருத்தங்க கொட்டேஷன் கொடுத்ததுனால அது அந்த ஆர்டர் வந்து கேன்சல் ஆகிடுச்சு அப்படின்ட்டு. ஸோ ஒரு ப்ராடக்ட் இருக்குன்னா அது வந்து இந்தியாவிலேருந்து அது என்ன ப்ரைஸுக்கு அது எக்ஸ்போர்ட் ஆகிட்டுருக்கு அப்படின்னு தெரியணும். ஸோ எல்லாத்துக்குமே மார்க்கெட் ப்ரைஸ்னு ஒன்று இருக்கும், ஓகேங்களா. ஸோ ஒருத்தர் ஒரு கிலோ வந்து ஒரு 10,000 ருபீஸ்க்கு ஒரு ப்ராடக்ட் சென்ட் பண்ணுறாரு அப்படின்னா, நான் வந்துட்டு கிலோ வந்து 20,000லாம் வித்துட முடியாது. 10,000 11,000 இல்லை 8,000 9,000 இந்த மாதிரி அந்த பக்கத்தில் உள்ள வேல்யூஸ் அந்த லெவலில் தான் இருக்கும், ஓகேங்களா. சடனாக நான் டபுள் மடங்கெலாம் போட்டு சேல்ஸ் பண்ணிட முடியாது. அப்போ வந்து உங்கள் காம்படிட்டர்ஸ் வந்து என்ன ரேட்டில் ப்ரொவைட் பண்ணிகிட்ருக்காங்க அப்படிங்கிறது கம்பல்சரி தெரிஞ்சால் தான் நீங்கள் வந்து உங்கள் சப்ளைட்ட பேசும்போது எனக்கு இந்த ரேட்டில் வேணும் அப்படின்னு சொல்லி கேட்க முடியும். ஸோ என்ன ரேட்டுக்கு வந்து எக்ஸ்போர்ட் ஆகிட்டுருக்குன்னு தெரியலன்னு வச்சுக்கோங்களேன், அவங்க சப்ளையர்ட்டு நீங்கள் போய் பேசும்போது அவர் சம்மந்தமே இல்லாத ரேட் சொல்லுவார். அதை நீங்கள் வந்து இதுதான் மார்க்கெட் ப்ரைஸ்ன்னு நினச்சிட்டு நீங்கள் பையர்கிட்ட போய் பேசுவீங்க. அவன் வந்து இல்லை உங்கள் ரேட் ரொம்ப அதிகமாக இருக்குன்னு சொல்லிட்டு பேசாமல் போயிடுவான், ஓகேங்களா. அந்த மார்க்கெட் ப்ரைஸ் எப்படி தெரிஞ்சுக்கிறது அப்படின்ட்டு சொல்கிறேன். ஸோ இது வந்து நான் உங்களுக்கு முன்னாடியே ஒரு சைட் இன்ட்ரடியூஸ் பண்ணியிருப்பேன், ஜவுபான்னு சொல்லிட்டு. இதில் வந்து இப்போ சப்போஸ் உங்கள் ப்ராடக்ட் என்ன ப்ராடக்ட்டோ, இப்போ நான் வந்து செமிஎஸ்கிட்ட கோகனட் எடுத்திருக்கேன். ஸோ இதை வந்து எக்ஸ்போர்ட்னு செலக்ட் பண்ணி சப்மிட் பண்ணிங்கன்னா இது ரீசெண்டில் வந்து என்னென்ன டேட்டாஸ் என்னென்ன போயிருக்கு லைவாக அப்படிங்கிறதெல்லாம் வந்து இதில் காமிப்பாங்க. ஸோ இதில் ஃபஸ்ட்டு செமிஎஸ்கிட்ட கோகனட் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இதோட டோட்டல் வேல்யூ இதில் என்னென்ன இருக்கும் அப்படின்னா, டெஸ்டினேஷன் போர்ட் ஈரானு, போர்ட் ஆஃப் லோடிங் தூத்துக்குடி, யூனிட் வந்து கிலோவில் இருக்குது, ஓகேங்களா. தென் குவான்டிட்டி வந்து 27,500, அதாவது 27,500 கிலோ அனுப்பியிருக்காங்க. இது எப்படின்னா 27,500 கிலோன்னு பார்க்குறத விட 27.5 டன்ஸ்னு போட்டுக்கலாம், ஓகேங்களா. டோட்டல் வேல்யூ 6,86,089 ருபீஸ். கிலோ வந்து டோட்டல் வேல்யூ 25 ருபீஸ். இது வந்து ஆக்சுவலி என்ன ப்ரைஸ்னால் எஃப்ஓபி ப்ரைஸ், ஓகேங்களா. இப்போ இந்த ரேட் தெரிஞ்சிட்டு எஃப்ஓபி ப்ரைஸ் தெரிஞ்சிருச்சு.
இதை வச்சு நீங்கள் எப்படி மார்க்கெட் ப்ரைஸ் கால்குலேட் பண்ணுறதுங்கிறத இப்போ சொல்கிறேன். ஓகேங்களா, ஃபஸ்ட் கால்குலேட்டர் ஓப்பன் பண்ணிப்போம். ஓகே, இது 6 lakhs டோட்டல் வேல்யூ பார்த்தீங்கன்னா 6,89,000 ஓகே, இதுதான் டோட்டல் வேல்யூ. இதில் என்ன பண்ணுறோம் அப்படின்னா இது எப்படியும் 27 tons வருது. ஓகேங்களா, 27 tons வருது அப்படின்னா இதில் வந்து எப்படியும் ஒரே ஒரு கண்டெய்னர் கெப்பாசிட்டி உள்ள ஒரு ட்ரக்கில் தான் எடுத்துகிட்டு போயிருப்பாங்க. ஓகேங்களா, இது நிறைய பேர் வந்து என்ன பண்ணிடுறாங்க, இந்த பேர் யூனிட் வேல்யூ வச்சு 25 rupees அப்படின்னு இதில் இருக்கா, ஸோ வந்து கிலோ வந்து 25 ரூபாய்க்கு போகுது, அப்போ இதுதான் மார்க்கெட் ப்ரைஸ் நினச்சிக்கிறீங்க. ஸோ தப்பு அது. ஸோ இது மார்க்கெட் ப்ரைஸ் கிடையாது. என்ன மார்க்கெட் ப்ரைஸ்னால் இப்போ இந்த டோட்டல் வேல்யூ வருது இல்லை, 6,86,000 சம்திங் வருது இல்லை. ஸோ இதில் சில விஷயங்களை மைனஸ் பண்ணணும். இதில் என்னென்ன இருக்கும் அப்படின்னா லோக்கல் டிரான்ஸ்போர்ட் இருக்கும், அப்புறம் வந்து அந்த சிஎன்எஃப் நான் சொன்ன லோக்கல் சார்ஜஸ், நீங்கள் அந்த அந்த சிஎஃப்எஸில் போய் கொடுத்ததுக்கு அப்புறம் சில சார்ஜஸ்லாம் வரும்னு சொன்னால் அந்த சார்ஜஸ் எல்லாமே இதுக்குள்ளே தான் இருக்கும். ஓகேங்களா, ஸோ நீங்கள் இதில் என்னென்ன பண்ணணும் அப்படின்னா இந்த வேல்யூ எடுத்துக்கிட்டு இதில் நீங்கள் அந்த என்ன ஒரு கண்டெய்னர் வந்து ஈரானுக்கு அனுப்புறதுக்கு எவ்வளோ அப்படின்னு கேட்டுக்கிட்டீங்க அப்படின்னா அந்த சார்ஜஸ் வரும். அதில் லோக்கல் சார்ஜஸ் வந்து இருக்கும். ஸோ லோக்கல் சார்ஜஸ் எப்போதுமே ஒன்று தான், நீங்கள் எந்த கண்ட்ரிக்கு அனுப்புனாலும் சரி. இது இருக்குல்ல, ஸோ இதில் வந்து இந்த $425 $425 இருக்குது பார்த்தீங்களா. ஸோ இது மட்டும்தான் சேஞ்ச் ஆகும். 40 feet லோக்கல் சார்ஜஸ் எல்லாமே சேமாக தான் இருக்கும். ஓகேங்களா, இது ப்ராடக்டாக இருந்தாலும் சரி எதாக இருந்தாலும் சரி இந்த இது வந்து மேக்ஸிமம் வந்து ஒரே மாதிரி தான் இருக்கும், வேல்யூ ரொம்ப மாறாது. இந்த ஒன்று மட்டும்தான் மாறும் கண்ட்ரியை பொறுத்து, எந்த கண்ட்ரிக்கு எந்த போர்ட்டுக்கு அனுப்புறீங்கிறத பொறுத்து இந்த யூஎஸ்டி மட்டும் மாறிக்கிட்டே இருக்கும். ஓகேங்களா, ஸோ இப்போ என்ன பண்ணுறோம் அப்படின்னா இதில் டோட்டல் வேல்யூ என்னென்னு பார்க்குறோம். இது எல்லாத்தையும் இந்த லோக்கல் சார்ஜஸ் எல்லாத்தையும் ஆட் பண்ணி டோட்டல் வேல்யூ எவ்வளோ வருது ஒரு 40 feet அப்படின்னு பார்த்துட்டு இதில் மைனஸ் பண்ணுறோம். ஸோ அரௌண்ட் இப்போ ஒரு 40,000 வருதுன்னு வச்சுக்கோங்களேன். லோக்கல் சார்ஜஸ் 40,000 வருதுன்னா 40,000 மைனஸ் பண்ணுறோம். இது ஒரு வேல்யூ வந்துருச்சு. இதுக்கப்புறம் வேறு என்னென்ன வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா லோக்கலில் வந்து லாரியில் எடுத்துகிட்டு போவீங்க. இப்போ கோகனட்டுங்கிறனால பொள்ளாச்சியிலேருந்து தூத்துக்குடி எடுத்துகிட்டு போவீங்க. அதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் ஒரு 20,000 வருதுன்னு வச்சுக்கோங்களேன். -20,000 போட்டுக்கோங்க. ஓகே, அது போக இதில் பேக் காஸ்ட்னு வரும். ஓகேங்களா, பேக் காஸ்ட்டு ஒரு விஷயங்கள் வரும். அது எவ்வளோங்கிறது இந்த ஃபீல்டில் உள்ளவங்களுக்கு தெரியும், அது பேக் காஸ்ட் எவ்வளோ வரும். ஆக்சுவலி ஒரு பேக் 10 rupees வரும். இதில் எத்தனை பேக் வந்திருக்கும் அப்படிங்கிறத நம்ம அப்ராக்சிமேட்டாக கால்குலேட் பண்ணி போட்டோம் அப்படின்னா அது அரௌண்ட் ஒரு 26,000 வருதுன்னு வச்சுக்கோங்களேன். இது பேக்கிங் காஸ்ட்டு ப்ளஸ் அந்த பேக்கில் ஸ்டஃப் பண்ணக்கூடிய காஸ்ட். ஓகேங்களா, ஸ்டஃப் பண்ணி அதை பிரிண்ட் போட்டு எல்லாமே பண்ணுவாங்க. ஸோ அந்த காஸ்ட் வந்து ஒரு 26,000 வருது அப்படின்னா அதையும் மைனஸ் பண்ணுறோம். பண்ணதுக்கப்புறம் இங்கே ஒரு வேல்யூ வருது பார்த்தீங்களா. ஸோ இது தான் கோகனட்டோட ப்ரைஸ். ஆனால் வந்து இதில் அவங்களுக்கு ப்ராஃபிட்டும் இருக்கும். ஓகேங்களா, இதில் ஒரு 10% மைனஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா ஏன்னா ஒரு 6 lakhsல 10% மைனஸ் பண்ணிட்டீங்க. 10% கூட வைக்காதீங்க, அவ்வளோலாம் இங்கே யாரும் வைக்கிறது இல்லை இந்த மார்க்கெட்டில். ஒரு 5% வைக்கிறீங்கன்னா ஒரு 30,000 வருதுன்னா அதையும் மைனஸ் பண்ணிக்கோங்க. இது எல்லாத்தையும் மைனஸ் பண்ணதுக்கப்புறம் டோட்டல் டன்ஸ் எவ்வளோ 27.5 tons. 27.5 tons. ஓகேங்களா, அப்போ ஒரு டன்னு 20,700 அந்த ரேஞ்சு தான் போயிட்டுருக்கு. ஓகேங்களா, அப்போ ஒரு கிலோ எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா 20 rupees 0.7, அதாவது 21 வச்சுக்கலாம். ஓகேங்களா, இது ஒன்றும் பெரிய டிஃப்ரென்ஸ் கிடையாது. இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா 25 rupees இருக்குது. டோட்டலாக எல்லாத்தையும் நீங்கள் மைனஸ் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 21 கிட்ட வருது. ஓகேங்களா, ஸோ இதோட ரேஞ்ச் பார்த்தீங்கன்னா 21 இருக்கும். நீங்கள் சப்ளையர்கிட்ட போய் பேசும்போது எனக்கு 20 வேணும், ஒரு கிலோ எனக்கு 20 இருக்கணும், இல்லை ஒரு டன் எனக்கு 20,000 வேணும், நீங்கள் இப்படி கேட்கணும். நீங்கள் போய் 25 கேட்டிங்கன்னா இந்த எல்லா சார்ஜையும் சேர்த்து கேட்கும்போது அவனுக்கு பார்த்தீங்கன்னா சரி ரைட்டு இவன் 25 கேட்குறான், ரேட் அதிகமாக இவனே கேட்குறான் அப்படின்னு நினச்சிட்டு அவங்க கொட்டேஷன் வைப்பாங்க. நீங்கள் அதுக்கு மேலே திருப்பி ஏற்கனவே அதில் வந்து ஷிப்பிங் சார்ஜ் எல்லாமே இருக்கும் உள்ள, அது தெரியாமல் நீங்கள் அதுக்கு மேலே ஒரு டிரான்ஸ்போர்ட் சார்ஜ், அதுக்கு மேலே ஒரு ஷிப்பிங் சார்ஜ்னு வச்சு போகும்போது சம்மந்தமே இல்லாமல் ஒரு ரேட் வரும். ஓகேங்களா, ஸோ இதை கால்குலேட் பண்ணிங்கன்னா 21 வருதா, எனக்கு 20 அதிலே ஒரு ரூபா குறைச்சி 20 கொடு அப்படின்னு சொன்னீங்கன்னா இல்லை என்னால் 20 கொடுக்க முடியாது, என்னால் 21 தான் கொடுக்க முடியும், அவங்க திருப்பி ஏற்றுவாங்க. ஸோ அது மாதிரி முடிக்கிறது தான் பர்ஃபெக்டான வே. ஓகேங்களா, தென் இது ஒரு கொஷின், how to convert INR to USD. ஸோ எப்போதுமே கொட்டேஷன் வந்து யூஎஸ்டியில் தான் கொடுக்கணும். நீங்கள் எந்த கண்ட்ரி கொடுத்தாலும் சரி. இப்போ நீங்கள் ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் ஃப்ரான்ஸ் கொடுக்குறீங்களோ இல்லை சைனா கொடுக்குறீங்களோ அந்த கண்ட்ரியோட டாலரில் அந்த கண்ட்ரியோட கரன்சியில் கொடுக்கக்கூடாது. யூஎஸ்டி தான் வந்து ஜென்ரலான கரன்சி.
ஓகேங்களா. நீங்கள் எந்த கண்ட்ரி கொடுத்தாலும் யூஎஸ்டியில் தான் கொடுக்கணும். அவங்க யூஎஸ்டி வச்சு தான். அண்ட் ஐஎன்ஆரில் கொடுக்கவே கூடாது. ஐஎன்ஆரில் யார் கொடுக்கலாம் அப்படின்னா, இப்போ நீங்கள் ஒரு எக்ஸ்போர்ட்ரு இந்தியாவுக்குள்ளேயே ஒரு எக்ஸ்போர்ட்ரு உங்ககிட்ட கேட்குறாருன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ அங்கே வந்து நீங்கள் கொடுக்கலாம், ஐஎன்ஆரில் தப்பு இல்லை. பட் ஆனால் நீங்கள் ஃபாரின் கண்ட்ரீஸ்லேருந்து என்கொயரி வரும்போது ஐஎன்ஆரில் கொடுக்கக்கூடாது. அதே நேரத்தில் அவங்க நாட்டு கரன்சிலையும் கொடுக்கக்கூடாது. இப்போ யூஎஸ்னா யூஎஸ்டி தான் அவங்க நாட்டு கரன்சி, பிரச்சனை கிடையாது. இதே நீங்கள் வேறு ஏதாவது இப்போ சிங்கப்பூர் அது மாதிரி காக்கும்போது அவங்க நாட்டு கரன்சியில் கொடுக்காம யூஎஸ்டியில் தான் கொடுக்கணும். ஓகேங்களா. அதை எப்படி கால்குலேட் பண்ணுறதுனா ஒன்றும் இல்லை, நீங்கள் சேம் கூகுளில் போயிட்டு ஐஎன்ஆர் டு யூஎஸ்டின்னு போட்டிங்கன்னா அதிலே கால்குலேட்டர் வந்துடும். ஐஎன்ஆர் டு யூஎஸ்டி இந்தியன் ருபீஸ்லேருந்து அமெரிக்கன் டாலர்ஸு கன்வெர்ட் பண்ணுறது. ஓகேங்களா. இதில் போயிட்டு நீங்கள் இந்த கொட்டேஷன் கால்குலேட் பண்ணும்போது ஒவ்வொரு அமௌண்ட் போட்டிருப்பீங்க. ஒரு ஒரு டன்னுக்கு இவ்வளோ அமௌண்ட்டு ஐஎன்ஆரில், அதாவது இந்தியன் கரன்சியில் ஒரு டன்னுக்கு இவ்வளோ அமௌண்ட்டு, 10 டன்னுக்கு இவ்வளோ அப்படின்னு போட்டிருப்பீங்க. ஸோ எல்லாத்தையுமே வந்து இப்போ 20,000 வருதா, இதில் 20,000 என்ட்ரு பண்ணிங்கன்னா இன்றைக்கி ரேட்டுக்கு எவ்வளோ அப்படிங்கிறது போட்டுருவாங்க. ஸோ இதை அப்படியே எடுத்து போடாமல் ஜஸ்ட் நீங்கள் ரவுண்ட் பண்ணி போடுங்க. ஓகேங்களா. ஸோ ரொம்ப ரவுண்ட் பண்ணாமல் ஜஸ்ட் இப்போ 293.6 இருக்குது, அது வந்து 294 இது மாதிரி ரவுண்ட் பண்ணி நீங்கள் அதில் போட்டிங்கனாலே போதும். ஸோ இவ்வளோ தான் யூஎஸ்டி வந்து ஐஎன்ஆர் டு யூஎஸ்டியில் ஒன்றும் பெரிய கால்குலேஷன் கிடையாது, ரொம்ப சிம்பிள், இவ்வளோ தான். ஓகேங்களா. ஸோ இதுதான் இன்கோடேர்ம்ஸுங்கிறது. இதுதான். அண்ட் இன்கோடேர்ம்ஸில் வந்து இன்னும் நிறைய டைப்ஸ் இருக்குது. நீங்கள் தியரிட்டிக்கலாக எடுத்து பார்த்தீங்க அப்படின்னா ஏகப்பட்ட டைப்ஸ் இருக்குது. அது எதுவுமே ஆனால் இங்கே ப்ராக்டிக்கலாக யாரும் யூஸ் பண்ணுறதில்ல. ஒன்லி இந்த 3 to 4 டைப்ஸ் மட்டும்தான். அதுலேயும் 2 டைப் தான் அதிகமாக யூஸ் பண்ணுறது. ஓகேங்களா. இதுதான் வந்து இன்கோடேர்ம்ஸ். அண்ட் இப்படி தான் வந்து ப்ரைஸிங் பண்ணணும் அண்ட் இப்படி தான் பேசணும். ஓகேங்களா. ஸோ இந்த வீடியோவில் அவ்வளோதான். நெக்ஸ்ட்டு வந்து ரிஸ்க்கு இன்னும் கொஞ்சம் டாபிக்ஸ் இருக்குது. ஸோ அதை வந்து அப்டேட் பண்ணலான்னு இருக்கேன். ஸோ லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.